மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டிச்சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி வந்து அருள் உட்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே, முன்னின்று காக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கே. திருச்செந்தூர் முதல் உத்தரவு. திருச்செந்தூர் புகழ் மணக்கும் அவள் பெயர் சொன்னால் பூச்சொரிந்தே. திருச்செந்தூர் பக்தரான திருச்செந்தூர். அன்று கேட்பவன் அரசன் மறந்தால் நின்று கேட்பவன் இறைவன், நடுவில் மனிதன் வாடுகிறான், வீணில் மனம் தடுமாறுகிறான். இறைவா இறைவா இறைவா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மாய சூதாடி சொந்தம் என்றும் பந்தம் என்றும் நம்பி பலவேறு செய்வனை கோளாறுகளால் மாட்டி இருக்கும் செல்வத்தை இழந்து ஒரு உயிர் போகும் அளவிற்கு துயரத்தை பெற்று இப்பொழுது இவ உடம்பு சரியான மனநிலைகளில் இல்லாமல் வேதனை அடைந்து இருக்கிறாள். இவளை குணமாக்கி தெளிந்த மனைவியாக உனக்கு ஆக்கி தரணும். அவ்வளோதான விஷயம். கால் ஒன்று சொல்லலாம். அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்பான். இவ்வளோ காலமும் நீங்கள் பொறுத்துட்டிய, உங்களுக்காக நின்றாச்சு. இப்போ அந்த துயரம் இழைத்தவருக்கு மன திருத்தத்தையும் உங்களுக்கு வருத்தமில்லாத வாழ்க்கையும் நான் அளித்தந்தா போதுமில்ல. இன்னும் ஒரு முறை கால் வந்துடுவான். முதல் உத்தரவுக்கு வெற்றிமாற கூட செல்ல மகனுக்கு. வட்ட கிணறு இருக்கு, வலை போய் தோப்பு இருக்கு. உன் வீட்டை விட்டு தாண்டி போனேன், பல காலத்து கிணறு ஒன்று கிடக்கா. அது பக்கத்தில் கொஞ்சம் வாழைத்தோப்பெல்லாம் கிடச்சால எங்கே, ஆனால் அந்த எல்லையில் இருக்குது. பக்கத்தில் போனேன், சொலமான சாமி வரார, உனக்கு சொந்தமாகவே கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, உன் மனைவியினுடைய ஆயுளை காப்பாற்றியாச்சு, வேதனை இல்லாமல் வாழ வச்சு தாரேன். முழு தெளிவு என்னைக்கு சாமின்னு நீ கேட்கலையே. பௌர்ணமி அன்னைக்கு இவளுக்கு எனது மருத்துவத்தால் இவளை குணமாக்கிடுவேன். மன நிறைவாக ஆயிடுவேன். சகல சக்தியும் கிடச்சாச்சு, வெற்றியும் கிடச்சாச்சு. நாங்கள் மக்கா கடன்கள் அடைக்கணும்ல, கிடச்சாச்சு, சம்பளமும் கிடச்சாச்சு. சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க. வயிறார சாப்பிட்றணும். சரி, ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கு. பாப்பா திருச்செந்தூர ட்ரெயின் போகுது. எங்கே இருக்குது ட்ரெயின் போகுதா? எங்கே இருக்குது ட்ரெயின்? என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டாங்க. உங்களுக்கு உத்தரவில் அவங்க பாட்டு வந்துட்டாங்க. என்னப்பா வேணும்? என்ன வேணும்? மகன் எங்கே இருக்கான்? கொஞ்ச நேரம் அங்கே தள்ளி உட்காருங்க. 2 பேரும் கண்ணை மூடி உட்காருங்க. என்னென்னு நான் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேன். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டு வாசப்படிக்கு முன்னால் அந்த காலத்தில் போட்டி பொறாமையால் செய்த செய்வன தகடுகள் போன்ற விஷயங்களும் இருக்குது. 3 ஆண்டு காலங்களாக குடும்பத்தில் பிரிவும் பிரச்சனையும் மனவேதனையும் நடக்கா. இதில் நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவங்களால தான் இந்த துன்பம் நடக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் உணர்வுகளும் உங்கள் 2 பேருடைய உள்ளத்துக்குள்ளேயும் மறைமுகமாக ஓடிக்கிட்டு இருக்கு.
அப்படி யாரும் செய்யலை, ஆனால் செய்தவர்கள் வேறு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய பிரிவை நீக்கி வெற்றியாக்கி தரேன், உங்களுடைய கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? இந்த மன நிறைவாக வாழ வைக்கிறேன். மூடாமல் வைத்துக்கொள். வருக, மனதை திறந்து வச்சு பழகுங்கப்பா. பக்கத்தில் வாங்க. கர்பதாமிக்கு வெற்றி உண்டு. கர்பதாமிக்கு திருப்பூர். சாப்பிட்டு போங்க, அறகுறையாக போயிடக்கூடாது. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். திருப்பூர் எல்லை என்னம்மா அண்ணே? இரண்டு மனம் வேண்டும். குடிகாரனை திருத்தித்தானு கேட்டு வந்தது யாருப்பா? இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வா. என் பிள்ளைய சாமி இப்படி சொல்லி கூப்பிட்டுருத, அவன் திருந்தி அவனை நல்ல பிள்ளைன்னு என்னைக்கு சாமியை கூப்பிடுவேன் கருப்புசாமி ஐயா அப்படின்னு ஒரு தாய் மனம் அழுகிறது. அப்படித்தானம்மா? அப்படி தானே அழுத? பார்த்தியா என் பிள்ளைக்கு எவ்வளோ வருத்தம்னு பார். இன்னொருத்தனை கால் வந்துட்டு வா. நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ரெண்டு. வரலாம். இந்த உலகத்தில் மனிதன் இயற்கையாக கெட்டு போகிறவனும் உண்டு, செயற்கையால் கெட்டு போகிறவனும் உண்டு. உண்மையா இல்லையாப்பா? அதான் குறுந்தொகையில் ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லுவாங்க. செம்புல பேநீரார் போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவேன்னு சொல்லி குறுந்தொகையில் ஒரு விளக்கம் உண்டு. யாயும் யாயும் யாராகீரே எந்தையும் நுந்தையை எம்முறை கேளீர். யாயும் யாயும் யாராகீரே எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். அன்புடை நெஞ்சம்தான் செம்புல பேநீரார் போல் ஆனு ஒரு இது இருக்குது. செம்புல பேநீர் என்ன? பெய்தது நீர். இப்போ என்ன பெஞ்சிக்கிட்டு இருக்கு? மழை. வானத்திலிருந்து வருகின்ற மழையோ வெண்மையானது, தூய்மையானது. அது ஒரு குடத்துக்குள்ள விழுந்தால் அந்த தண்ணியை நம்ம குடிச்சிருவோம். ரோட்டில் விழுந்தால் அது எங்கேயோ போய் சேர்ந்துடும். சாக்கடையில் விழுந்தால் சாக்கடையாகவே மாறிடும். கடலில் விழுந்தால் கடல் தண்ணியாக போயிடும். ஆற்றுல விழுந்தால் ஆற்று நீராக போயிடும். ஆனால் வானத்திலிருந்து வருகின்ற பொழுது அது தூய்மையாக தான் வந்துச்சு. வந்து சேர்ந்த இடம்தான் சரியில்லாமல் போச்சு. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அதுக்கு அடுத்து அதை பிரிக்க முடியலைங்கிறதுக்கு சொன்னார். வானிலிருந்து பெய்த நீர் செம்மண்ணிலே விழுந்து அந்த நீரும் மண்ணும் ஒன்றரை கலந்து சிவப்பு தண்ணியாக மாறிப்போச்சு. அந்த நீரவும் நிறத்தையும் பிரிக்க முடியவில்லை. அதுபோல் அன்புடையவர்கள் பிரியாத இணைந்த அன்பாக இருப்பார்கள் என்பதுக்கு விளக்கம் கொடுத்தாரு குறுந்தொகையில். குறுந்தொகை என்னும் ஒரு நறுந்துரை, அப்படி ஒரு விளக்கம். அதை மாதிரி உன் பிள்ளை ஒருத்தர்கிட்ட பழகி தன் மனது ஆழத்திலே ஒரு பெரிய ஏமாற்றத்தை அடைந்தான். அந்த ஏமாற்றத்தினுடைய வேதனை தாங்க முடியாமல் அந்த வேதனை தீயை அணைக்கிறதுக்கு டாஸ்மாக் தண்ணியை ஊற்றி ஊற்றி பார்க்கான், அணைக்கவே முடியலை. ஆனால் நான் அதை அணைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாயு வச்சுருக்கேன். அந்த சக்தியை வச்சு அந்த போதையை நிறுத்தி அவனை தூயவனாக்கி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். வெற்றி வேல் அது வீரவேல். என்னதுக்கு திடீர்னு வெற்றி வேல்னு சொல்லிட்டேன்? முருகா, பழனிமலைக்கு போனேன் அப்பா. சரி, என்ன சொல்லிட்டு வந்த? அங்கேருந்து வேலை எடுத்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கியா? வேலை கொண்டு வந்து வைங்க. வேலை வச்சுருக்கீங்களா? அதுதான் நான் வெற்றி வேல் வீரவேல்னு பாட்டு பண்ணதுக்கு அர்த்தம் அதுதான். உன் பையனுடைய மனதை செம்மைப்படுத்தி என் பக்கம் திருத்தி அவனை உலகம் புகழக்கூடிய அளவுக்கு உன் பிள்ளையை நான் வாழ வச்சு தரேன். வெற்றி உண்டு. முதல்ல இவனை பார்ப்போம், அடுத்தவனை பார்ப்போம். என்னப்பா? இந்த மகளே வா, இந்த கனியை அவனுக்கு சாறு விழுந்து நீ கொடுக்கணும். மனசு மாறும். சனி பகவானுக்கு 3 சனிக்கிழமை தீபம் உண்டு. அப்போ அடுத்து பேசுவோம். புரிஞ்சுக்கிட்டேன். தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யார்? நீ பேரனை பற்றி கேட்க வந்திருக்க. பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. பிள்ளை எங்கே இருக்கு? பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வா.
மாசிலா நிலவேனம் காதலை 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 மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. பையன் எப்படி இருக்கார்? நல்லா இருக்காரா? என்ன சொன்னார்? என்ன பாப்போமுங்க? நான் இப்போ என்ன பாட்டு பாடினேன்? மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே. மாடு மேய்க்கிறவன் பொண்ணை போய் விரும்பியிருக்கான் முட்டாப்பே. கால் வந்துட்டு வா. பேசவும் அறியாத பிரேமையின் சுகத்தாலே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொண்ணு நல்ல பொண்ணு, கட்டிடுவோமா? ஐஸ்வர்யமான பொண்ணு, அவன் நல்லா இருப்பான். என்ன செய்யணும்? கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம்ல. இன்னும் 2 தரம் கால் வந்துட்டு வா. இந்த உலகத்தில் அவன் நினைச்சபடி வாழணுங்கிற விதி இருக்கு. அதை யாரும் மாற்ற முடியாது. அவன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கர்மசாமிக்கு உன் மகன் இனத்தார் மெச்ச, உற்றார் உறவினர்கள் போற்ற, செல்வத்தோடும் புகழோடும் பிள்ளை குட்டிகளோடும் பெருமையாக வாழ்வான். இந்த வருஷமே அந்த திருமணத்தை நடத்தி ஆனந்தப்படுத்துவோம். வாழ்க மகளே, வெற்றியுடன் இருப்பாய். சென்று வருக. கர்மசாமி ஐயா, என் வீட்டில் ஒரு பிறந்த பிள்ளைக்கு உடலில் ஒரு சிறு குறை இருக்கு ராஜா, அதை சரியாக்கித்தாங்க ஐயா. சரி, கால் வந்துட்டு வாப்பா. நீலவண்ண கண்ணாவாராய். நீலவண்ணம் தெரிந்தாலே அர்த்தம் என்ன? நீலவண்ணம் தெரிந்தால் அர்த்தம் என்ன? சரி, அப்படியே எடுத்துக்கிடுவோம். உன்னுடைய பேரனை கொண்டு போய் திருநள்ளாறில் தீர்த்தமாடி சனீஸ்வர பகவானுக்கு அற்புதமாக அபிஷேகம் ஆராதனைகளை செய்து, அப்படி திருக்கடையூர் என் தாய் அபிராமியை பார்த்து, எனக்கு தெரியாது, நான் சொன்ன பிறகு போனால் தான் சக்தி. ஆனந்த படைத்த பின் இங்கே கூட்டிட்டு வா. 18 நாளையில் அந்த கையையும் காலையும் ஒழுங்காக்கி தாரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. பழனிமலை முருகனுக்கு வேண்டுதல் இருக்காடா? அதை நிறைவேற்றி சீக்கிரம். எல்லாம் ஜெயிச்சாச்சு போ. அதே திருப்பூர் எல்லை கற்பராயன் சாமி யாருப்பா? வாங்க. என்ன உங்களுக்கு கற்பராயன் இருக்காரா? உனக்கு எங்கே இருக்காரு? வீட்டிலே இருக்காரா? உங்களுக்கு ஊருக்குள்ள இருக்காரு. கால் வந்துட்டு வா. என்ன வாணே, நல்லா இருக்கேண்ணே. உங்கள் சொத்து பத்திரம் கித்திரம் எங்கண்ணே இருக்குது? சரி, அது சம்மந்தமாக ஒன்றால் பிரச்சனை வந்துச்சா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் வந்துச்சா? அதில் ஒன்று அடிக்கிறதுக்கெல்லாம் கையை வாங்கினாங்களா? காலில் விட்டு வா. ஓ, உண்மையை சொல்லணுமா வேண்டாமா? என்கிட்ட எவனும் மறைக்க முடியாது, தெரிஞ்சுக்கா. பாறைக்கு உள்ள மணி இருந்தாலும் அதை எடுத்துருவேன். அந்த போட்டி பொறாமையில் மாந்திரிகம் செய்வினைகள் வைத்தார்கள் என்று சில இடங்களில் நீங்கள் கேட்க போகிறது உண்டு. செய்திருக்கிறார்கள் என்று உண்மையாக உரைத்ததும் உண்டு. எத்தனையோ மாறுதல் செய்ய வேண்டும் என்று முயற்சிகள் செய்தும் வெற்றி அடையாத வேதனையும் உண்டு. இப்போ இந்த உடல்நிலையின் பாதிப்புக்கு காரணம் அதுதான். இன்னொருடைய உடல்நிலையும் மனநிலைகளும் உன் வீட்டில் சரியில்லாமல் இருக்கிறார்கள். அதையும் சரி பண்ணி தரணும். இந்த தீயவைகளை நீக்கி தரணும். வேற என்ன வேணும்? அந்த தொழிலை அமைச்சு தரேன். உன் உடலையும் நல்லாக்கி தரேன். இந்த அப்படி ஆமாடா, அங்கேயும் அமைக்கிறேன். என் பேரை வச்சு நடத்துற. சந்தோஷமா இருப்போ. கால் வந்துட்டு வாப்பா. கர்மசாமிக்கு அம்மா பராசக்தி யாரது? மாரியம்மா வராடா? எங்கே இருக்காப்பா? சரி, இப்போ என்ன வேணும்? தொழில் ஓட்டு போனீங்க, வெளியில் ஒரு 4-5 பக்கம் காசு கொடுத்து வரல. பணத்தை வாங்கி தரதுக்கு 3 மாதம் ஆகும். சரிங்க. இப்போ முடக்கமாக இருக்கக்கூடிய தொழிலை நான் ஓட்டி தந்துடுறேன்.
சரியா? கொஞ்சம் உடம்புக்கு சரி. அந்த உடல்நிலையை சரியாக்கிறதுக்கு நல்வழி பண்ணி தரேன். காலில் வந்துட்டு வரலாம். உடஞ்சிருக்கா? ஒரு பில்டிங் உடஞ்சிருக்கு, அது யாருக்குள்ளதுப்பா? சாமி அது பில்டிங் உடஞ்சது இல்லைங்க சாமி. உங்கள் இடத்துக்கு போகிற உள்ள ஒரு பில்டிங் உடஞ்சி கிடக்காது, என்னது? அது வேற ஒருத்தங்க சாமி. அப்படியே உங்கள் எல்லைக்குள்ளே தான் இருக்கானா? அப்படியா? சரி. 1.5 வருஷமாகவே உன்னுடைய தொழில் சரியில்லை, பணத்தை ஏமாற்றி போயிட்டாங்க. இந்த பணத்தையும் வாங்கி தந்துடுறேன், தொழிலையும் நல்லாக்கி தரேன். வீட்டம்மாவுக்கு வேறு எதுவும் மாறுபாடு இருக்கா இல்லையாங்கிற ஒரு சிந்தனை அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரிங்க. அது சிந்தனை வேண்டாம், அது கிரகத்தால் தான். ஆப்ரேஷன் பண்ணோம்னாங்க. ஆமாம். அதனால சாமி அது என்னங்கிற விவரத்தை கேட்டு உயிர் பகை எல்லாம் ஆக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேலெடுக்கும் மரபிலே சாமி பிள்ளைக்கு ஒரு மாலை முடிக்கணும். அம்மா நீ வந்து நிற்கிறியே, என்ன விஷயம்? ஆமாம். சரி. ஆடியில் கூழ் ஊற்றிய பிறகு உன்னுடைய வீட்டில் ஒரு மணமாலை தோன்றும். அது மங்கள மாலையாக மலர்ச்சி அடையும். எல்லா வெற்றியும் நடக்கும். என் அருளால் உன் துணை பெருகும். நல்லா இருப்பா. சாப்பிட்டு போங்க. அறவுரையா பெறாதீங்க. சரிங்க. கர்மசாமி, கர்மசாமிக்கு கிணத்து நீரை நிலத்துக்கு தான் எடுத்து தரும் ஏற்றம். கிளை வெடிக்கும் பயிர்களுக்கு உணவளிக்கும் கூட்டம். தந்தனத்தானே தந்தனத்தானே ஏலேலோ. ஒதுவார் தொழுவார் எல்லாம் உழுவார் தலைக்கடையிலே. இந்த உலகம் நடப்பதெல்லாம் ஏர் நடக்கும் நடையிலே. என்னப்பா உன் இடத்துல தண்ணி தட்டுப்பாடு நிறைய இருக்க, கிணத்தை 2ஆம் தரம் ஆழப்படுத்தினா நல்லா இருக்குமா, அல்லது அந்த கிணத்தை விட்டுட்டு வேறு இடத்துல தண்ணீரை தோண்டலாமா? உன் கேள்வி அதுதான். கால் வந்துட்டு வா. இல்லை என்ன தலையில் கை வச்சுட்டு இருக்கா? ஏய் பழுது நினைச்சியா? கிணறு தோண்ட வேண்டாம், போர் போடுன்னு உத்தரவு. 1.25 அடிகளுக்குள்ள அந்த மேலே கடைசியில் ஓரத்தில் 1.25 அடிகளுக்குள்ள தண்ணி இருக்குது. 1 2. ஆமாம், வீட்டுக்கு மேற்க. இந்த அசத்து இந்த கனியை கொண்டு வச்சுட்டு அங்கேருந்து கொஞ்சம் மண்ணு கொண்டு வா, குறி போட்டுட்டு வா. தண்ணியை பிடிங்க விடுதேன், வெற்றி உண்டு. 7 வருஷத்துக்கு விவசாயத்தில் அசைக்காமல் காப்பாற்றுறோம். போ. கர்மசாமிக்கு, 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 திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு. நமச்சிவாயம், நமச்சிவாயம். நீர் உடறி. திருமணம் பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? திருமணம் பற்றி கேட்டு வந்தது யாரு? உனக்கு திருமணம் இல்லையா? உனக்கு திருமணம் யாருக்கு? உனக்கு தானா? ஏ தம்பி சிரிக்கியல, நல்ல மடக்கி வச்சிருக்கிய. கால் வந்துட்டு வா. பொண்ணு நீ பார்க்க யாரும் பார்க்கணுமா? நீ பார்த்த பொண்ணெல்லாம் என்னாச்சு? சொல்லிடே, வெக்கப்படாடே. வேண்டாம்லா, கால் வந்துட்டு வா. அது ஒரு ட்ரைனிங்காக எடுத்துக்கிடுவோம். இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. இந்த வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பயிற்சி தான். அன்பும் ஒரு பயிற்சி தான், பாசமும் ஒரு பயிற்சி தான், சம்பாத்தியமும் ஒரு பயிற்சி தான், பகையும் ஒரு பயிற்சி தான். மனிதன் உணர்ந்து பார்த்தோம்னா எல்லாத்திலையும் நிதானமாக இருப்பான். உணர்ச்சி வசப்பட்டோம்னா எங்கேயாவது முட்டிக்கிட்டு போய் தவிப்பான். இதுதான் உலகத்தின் இயற்கை. இந்த பொதுவான தன்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா எதிலையும் அடங்கிக்கிடுவான் தன் உள்ளத்தால். புரியுதா? காட்டாற்று வெள்ளத்தை போல் நம்முடைய மனதை விட்டுட்டோம்னா நமக்கு முடிவு கிடைக்காது. கட்டுக்கோப்புகளை கொண்டு வந்துக்கிட்டோம்னா வெற்றி நம் பக்கம் தானே. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். ஆசையே அலை போலே வாடா. இப்போ ஒரு ஜாதகம் நான் பார்த்தேன்.
உனக்கு கம்ப்யூட்டரில் ஜாதகம் வந்திருக்கா? ஒரு ஜாதகம் வந்திருக்கு உனக்கு தகுந்தாற் போல். பொருத்தமான பொண்ணு தான், முடிச்சிருவோம். அம்மா இருக்காளா, அப்பா இருக்கா? அம்மாவுடைய சமூகத்தில் தான் உன் கல்யாணம் நடக்கும். புரியுதா? சரியாக 28 நாளைக்குள்ளே உனக்கு பெண் அமைஞ்சிரும், கல்யாணமும் நடந்துடும். கல்யாணம் 28 நாளில் நடக்காதுடா, ஆவணி மாதம் கல்யாணம் நடக்கும், 28 நாளில் பெண் அமைஞ்சிரும். இந்தா உன் மனத்தை மட்டும் 2ஆம் தரம் எங்கேயும் சீர்குலையாமல் பார்த்துக்கா, கல்யாணத்தை நடத்தித்தரேன். இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா, என்ன வேணும்? நான் பணத்தை எடுத்துட்டேன், உன் கடனை தீர்த்துட்டேன், முன்னேறி வா. சந்தோஷமா இரு மகனே, கால் வந்துட்டு வா. ஜெய் ஆஞ்சநேயா, பத்ரகாளி வருக வருக வருக. வாங்க அப்பா. ஐயன் ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்குது. என் தங்கை பத்திர காளியம்மாள் எங்கே இருக்கிறாள்? குலதெய்வம். கால் வந்துட்டாங்க, 2 பேரும் வந்துட்டாங்கல்ல. நாராயண பராசக்தி வருக வருக வருக. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால் கொஞ்சம் தொழிலும் சொத்துக்களும் கொஞ்சம் நிறைவாக இருந்துச்சு. அதில் இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் ஒரு சில பகைகள் ஏற்பட்டு, சறுக்கல்கள் ஏற்பட்டு, நஷ்டங்களும் பண நஷ்டம், வேதனை, உடல்நிலை கோளாறால குழப்பம், ஒரு இடத்த நம்ம கைவிட்டு கொடுக்கணுங்கிற மனவேதனையெல்லாம் கடந்து நீங்கள் வந்துட்டீங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. நான் அதுவாக இருக்கிறேன், தத்வமசி. என்ன அர்த்தம்? அதே மாதிரி இப்போ சில நாட்களுக்கு முன்னால் ஒரு குரு மாதிரி ஒருத்தரை போய் நாடி அவருடைய அனுசரணையான வாக்குகளையும் அவருடைய ஆசீர்வாதத்துக்காக சில உபசரண பொருள்களையும் வாங்கி வச்சு ஓரளவு மனதை காப்பாற்றி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்பவும் இடையில உங்களுக்கு பல தடைகளும் பிரச்சனைகளும், வண்டி வாகனத்தை இழந்து விடுவோம் என்னும் சட்ட சிக்கல்களும், பிரத்தியாரால் போட்டி பொறாமையால் சில பெட்டிஷன் போட்டு குழப்பத்தை உருவாக்குவதும் உங்களுக்கு காரணமாக இருக்கிறது. இதையெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு. புன்னை நல்லூர் மாரியம்மா புகழை காக்க வாரும் அம்மா. வா அப்பா அப்பா. கல்யாணம் முடிச்சாடா? கையில் என்ன வச்சுருக்கேன்டா? பூ பெண்ணுக்கு சமம். கல்யாணம் முடிக்கிற காலம் வருது, பிள்ளைக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. ஐப்பசி வர பொறுமையாக இருந்தால் வெற்றியாக நடந்துடும். இப்போ இருக்கிற கடனை தீர்த்து தரணும், வண்டி வாகனத்தை தடையில்லாமல் ஓட்டி தரணும், இன்னும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் பணமும் தரணும், என் ஒத்துழைப்பும் வேணும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வாங்க. கோகுலத்தின் கிருஷ்ணர் வராரு, புல்லாங்குழல் வருது, பசுக்கள் வருது. பசுக்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? என்ன வச்சுருக்கீங்க? எந்த ஊர் கோயிலுக்கு? திருப்பதி வெங்கடனுக்கு. கிருஷ்ணருடைய அவதாரம் தானே அவர். அதனால தான் நீங்கள் ஒரு பசுமாடு கொடுக்க போகிறலா, காளை கொடுக்க போகிறலா? என்ன கொடுக்கணும்? கோதானம் கொடுவப்பா, பசுவே கொடு, காளை கொடுக்க வேண்டாம். அது எல்லாருக்கும் பாசத்தையும் பற்றையும் கொடுத்து நிறைவேறுடைய வாழ்க்கைக்கு புனிதத்தை கொடுக்கும். உன் குடும்பத்துக்கு மகாலட்சுமி கடாட்சமும் கொடுக்கும். கால் வந்துட்டு வா. அன்னபூரணி நாயகி வாப்பா. அம்மா பராசக்தி, எல்லா நலமும் கொடுத்து என்னாலும் உயர்ந்திருக்க வேண்டுகிறேன். இந்தாடா பூவும் பொட்டுமா, என்னைக்கும் உயர்ந்திருப்பேன். இந்தாப்பா, இது உன்னுடைய வீட்டில் இந்த கனியை கொண்டு வை, செல்வம் பெருகும். இதை உன்னுடைய வண்டி வாகனத்தில் ஒரு வண்டியில் வை, பணம் பெருகும். இந்தா செல்வங்கள் போடும். கடனை தீர்த்து தரேன், ஆனந்தமாக இருங்க, வயிறார சாப்பிட்டுட்டு போங்கப்பா. உட்காருங்க. திருவண்ணாமலை திருவண்ணாமலை என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பிள்ளை எங்கே இருக்குமா? இந்த பிள்ளை தானே, சேட்டக்கார பே உள்ளலாம் இது. சரி, கால் வந்துட்டு வா. குழந்தை கேட்டு யாரும் வந்தீங்களா? குழந்தை கேட்டு யாரும் வந்திருக்கீங்களா? குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கீங்களா? வாங்க.
இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வாடா தம்பி, கல்யாணம் முடிச்சிட்டியா? அது மட்டும்தான் பிடிக்கல. உங்கள் அப்பா எங்கே இருக்காரு? அப்படியா? உங்கள் குடும்பத்தில் குறுகிய காலத்தில் கணவனோ அல்லது மனைவியோ இழந்து போனவங்க யார்? உங்கள் மாமனார் வகையாரால்? தெரியல. ஆனால் அவங்க பொண்ணு இறந்துருக்கு. எங்கள் தாத்தாவோட தங்கச்சி யாரோ இறந்துருக்கு சின்ன வயசுல. கும்பிடுறீங்களா அந்த ஆன்மாவை? அப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் கஷ்டத்தில் கொஞ்சம் கண்ணை முடுத்தாய் ஒரு விஷயம் வருது, என்னென்னு பார்ப்போம். கருப்பசாமி, என் கயிறை பிடிச்சி காட்டினியே, அதுக்கு உண்மை காரணம் என்ன? இவனுக்கு சரடு பொருத்தமும் மாங்கல்ய தோஷமும் இருக்குது. அதனால் இப்போ இவனுக்கு திருமாங்கல்யத்தை பற்றி பேசாத, பௌர்ணமிக்கு பேசு. கால் ஒன்று வரலாம். அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து. முருகப்பெருமான் எங்கப்பா இருக்காரு? உங்கள் ஊர் பக்கத்துலையா? அங்கெல்லாம் நீ தேட வேண்டாம். உன்னைய பார்த்து நான் முருகனை பார்க்க சொல்லுதோம்னா அதுக்கு காரணம் என்னென்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவன் பக்கத்தில் முருகன் இருப்பார். அந்த முருகனுக்கு 2 பூமாலைகள் வாங்கி போட்டுக்கோ. என்ன, பௌர்ணமி அன்னைக்கு என்னையை வந்து பார், உன் கல்யாணத்தை பற்றி நான் பேசுகிறேன், முடிச்சு தந்துடுறேன், வெற்றியாகி தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா அப்பாவுடைய உடல்நிலைகளை சரியாக்கி தரேன். இந்தா இந்த கனியை நல்லா கூர்மையாக பார், பார்ப்போம். பார், என்ன இருக்கு? என்ன இருக்குடா? இதோ எல்லா கனியும் உருண்டையாக இருக்கும், இது மட்டும் எப்படி இருக்கு? வருத்தப்படக்கூடாது. உங்கள் அப்பனுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். அதில் எந்த பங்கமும் இல்லாமல் காப்பாற்றி உயிர் சேதம் இல்லாமல் உருவாக்கி வெற்றியாக்கி தரேன். நல்லா பக்கத்தில் வாங்க. கருப்பசாமிக்கு குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க, இந்தாடா தம்பி, பணம் வச்சுக்கா, நல்லாரு, சாப்பாடு முடிச்சுட்டு ஆனந்தமாக போய்ட்டு வா, மகிழ்ச்சியாரு மகிழ்ச்சியாரு. அங்கே கால் விட வேண்டாமா? இப்படி நின்னா எப்படி? நல்ல காலில் விடலை. 3 மனதும் அங்கே போகவே இல்லை. உங்கள் 3 மனதும் சாமிகிட்ட போகலை, காலில் விடல. வா, கோபியர் கொஞ்சம் ரமணா. உட்கார முடியாதா? கோபாலகிருஷ்ணா. உன் பேர் என்னடா தம்பி? என் சின்ராசு, நீ தானே அது? உன் பேர் என்ன பேருமா? உன் பேர் என்ன பேர்? கர்ப்பப்பையை பற்றி எதுவும் ஆராய்ச்சி பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? அதாவது வீக்கம் இருக்கிறத மாதிரி உள்ள ஒரு சின்ன சொல்லுங்க, சரியா? அது ஒன்றுமே இல்லை அம்மா, என் செல்ல குட்டி. பயப்படாத, தாத்தாவை கும்பிட்டு வா. நிரல, நீ போய் கும்பிட்டு வா, பயப்படாத, ஓ. வாங்க. உனக்கு எந்த ஊருடா? இந்த கறியை வீட்டில் போய் அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும், கர்ப்பப்பை சுத்தமாகும். இந்த கனியை எண்ணெய் நினைத்து நீ வீட்டில் வச்சு பூச்சேரியில் வச்சு கும்பிடணும். இந்த கனியை நீ சாப்பிட்றணும். ஆம்பளை பையன் பிறப்பான், ஆதி நாராயணன்னு பேர் வைக்கணும். கருப்பசாமிக்கு என்ன பேர் வைப்ப?
ஆதிநாராயணன். சரியா? பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, வெற்றி அடைங்க. சரக்கு வாங்கிட்டு வந்துடா தாத்தாவுக்கு. பக்கத்தில் வா. ஸ்ரீ நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா. வாழ்க மகளே, வாழ்க. செல்வாக்காருங்க. அடுத்த வரங்களை பின்னால் பேசுவோம். நிறைய கேட்க வேண்டியிருக்கு, அடுத்து பேசுவோம். என்ன? ஆமாம், அதான உண்மை. பாண்டிச்சேரி தென்பாண்டி சீமையில் யாரடித்தாரோ தண்ணி யாரடித்தார். யாரடிப்பாரோ தண்ணி யாரடிப்பாரோ. என் புருஷன் மனசை திருத்தி கொடு, என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு. எதுக்கு இந்த பூலோகத்தில் எங்களை போட்டிருக்க? எதுக்கு இந்த பேட்டை கொண்டு வந்து கட்டி வச்சு அழுத? நீ எல்லாம் ஒரு தாப்பரா? இருக்கிறது யாருக்கு? அப்படியே உன் வீட்டுக்காரனை குடியிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தரணும். இப்போ அவங்க கூட வாழ்ந்தது ஒரு கண்ணீரும் கவலையுமான நிலைகளாக இருக்குது. கையில் பணமும் இல்லை, மனவேதனைக்குரிய சப்ஜெக்ட். இந்த வண்டி இவங்க கூட நீண்டு ஓடுமா ஓடாதாங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்மனத்துக்குள்ளே இருக்குது. இது நான் செஞ்ச பாவமா, எங்கள் அப்பா ஆத்தா செஞ்ச பாவமானு தெரியலையே. எதுக்கு இந்த பேட்டை கொண்டு வந்து கட்டி போட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். உன் புருஷனை மனத்தை மாற்றிடலாம்னு சொல்லி உத்தரவில் இருக்குது. நான் மாற்றி தந்துடுறேன், உன் வாழ்க்கையை செம்மையாக்கி தரேன். ஆனால் அவன் பேசக்கூடிய வார்த்தை மட்டும் என் காதால் கேட்க முடியலை. குற்றத்தை அவன் செஞ்சுட்டு உன்னையை குற்றவாளியாக்கி பேசுதான். உன்னுடைய ஒழுக்கத்தின் சுத்தத்தில் குறை பேசுகிறான், உன்னை வேதனைப்படுத்துகிறான். இந்த பிள்ளைகள் இல்லைனா தற்கொலை பண்ணிடுவேன், இல்லைனா இந்த பேரை விட்டு எங்கேயாவது நான் ஓடி போயிடுவேன் சாமி. இப்படி என்னை துன்பப்படுத்துறதுக்கு இந்த பூலகத்தில் போட்டிருக்கியே, ஒரு முடிவு கூடி ஐயா, உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி கண்ணீர் ஒடிக்க. உண்மை அதான மகளே? கால் வந்து பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கு சொல்லியாச்சுலாம். சொந்த பந்தம் என்றும் துன்பம் இன்பம் என்றும் மந்த மதியாலே மதித்திருந்தேன். கொஞ்சம் கண்ணை முடிக்கா, என்னையை மட்டும் நினைத்துக்கா, வேற யாரையுமே நினைக்காத மகளே. இந்த கனியை போய் வச்சு கும்பிடு. அவனால் உனக்கு இடைஞ்சல் வராது. அவனை மெல்ல மெல்ல திருத்தி நல்ல மனிதனாக்கி தாரேன். அவன் இறப்பையில் ஓட்ட விடக்கூடிய ஸ்டேஜ் வந்திருக்கு. நல்லா யாருக்கு யாருக்கு ஒன்றும் செய்யாது, காப்பாற்றாரு. தைரியம் தான். இந்த கனியை சாப்பிட்டுக்கா, கனியை மாற்றிடாத. கர்பசாமிக்கு எனக்கு நான் நினைக்கிற ஒரு ஜாப், ஒரு வேலை வேணும்னு யாரோ கேட்டிருக்காங்களாம் பாண்டிச்சேரியில். எதை வேறு எதை படிச்சிருக்கிறடி? MBA, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ். எது பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? நீ வெளிநாட்டில் இருக்க வேண்டியவா, இந்தியாவில் வேலை கேட்குற?
எப்படி கொடுக்கறது உனக்கு? கால் வந்துட்டு வா. வாடா. அது யாரு? உங்கள் அப்பனங்க ஏன் இங்கே வரல? என்ன வேலை இருக்கு? அப்படியே வா, கும்பிட்டு வா. சபரிமலை ஐயப்ப சாமிக்கும் உனக்கு எதுவும் தொடர்பு இருக்காப்பா? அடுத்து போகவே இல்லையா? கும்பிடணுமே. இது யாரு? போடலாம், சைலண்டில் போடுங்க. ஓராண்டு காலங்களாக உள்ளமாற அமைதியான வாழ்க்கை இவள் வாழவில்லை. ஓயாத வாக்குவாதமும் மன போராட்டமும் தன் வாழ்வுக்கு யாரோ இடைஞ்சல் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணமும் இவள் உள்ளத்தில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? இவள் பேசச் சென்றால் களத்தை நெரிப்பேன், அப்படின்னா நீ இருந்தாலும் சரி, நீ செத்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற வாசகத்தெல்லாம் சொல்லி இவள் உள்ளத்தை புண்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. நீங்களாம் உட்காருங்க. அவன் மட்டும் வந்து கும்பிட்டு வரட்டும். உன் மருமன் காற்றுல பூ வச்சுட்டான்டா, தெரிஞ்சுக்க. ஆனந்தம் விளையாடும் வீடு. இப்போ நீ போட்டிருக்க அப்ளிகேஷனுக்கு உனக்கு வேலை கிடச்சிரும். அந்த வேலையை வாங்கி தரேன். யாரை நம்பியும் வாழாண்டாம், உன்னை நம்பி வாழ்ந்துக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தை நிறைவேற்றி தரேன். உன் வீட்டுக்காரனையும் மனம் திருப்பி உன்னோட மகிழ்ச்சியாக நான் வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? இன்னும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அதெல்லாம் அவன் செஞ்ச கர்மம். எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஒரு குழந்தை பிறக்கும், பெண் பிள்ளையாக பிறக்கும். மகாலட்சுமி என்று பெயர் வைத்து பூலோகம் திறக்க வாழ்வாய். வெற்றி உண்டு. நீ தடையே பண்ணியிருந்தாலும் அதை தெளிவு பண்ணியே அந்த குழந்தை பிறக்கும். பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. கஷ்டப்பட்டு விபூதி வாங்காத. வாடாங்க. இந்தா புண்ணியமாயிரு மகளே. மனப்புழப்பத்திலேருந்து வெளிதையாது, எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஆனந்தமுடையுங்கள். வயிறார சாப்பிட்டு போங்க. அறவுரையாக போயிடாதீங்கப்பா. நல்லா இருங்க. கர்மசாமிக்கு ஐயா, என் மகனை விடுதலை ஆக்கி கொடு ராஜா. என் மகன் ஒருத்தர்கிட்ட சிக்கிக்கிட்டான் ஐயா. என் மகன் பையன் விஷயமாக கேட்டு வந்தது யார்? மகன். மகன் விஷயமாக கேட்டு வந்தது யார்? பையன். உன் பையன் எங்கே சிக்கிக்கிட்டான்? அப்படியா? வாழ்க்கை குழப்பத்தில் மாட்டிக்கிட்டியாடா? முனியத்துறை சாமி வராரு. எங்கே இருக்கிறாரு? ஏய், பிடிக்காத. சொல்லு அக்கா, சொல்லு. உங்கள் குலதெய்வமா? நீங்களாம் போங்கடா. போடா நீ போ. சுகமா இருக்கியா? உன் பேர் என்ன பேரு? அப்படியா? என்ன ஆடுதே? நீ முனீஸ்வரனா? இப்போ பாரு உங்கள் முனீஸ்வரன் சொல்லு. உட்காரு கடை. கண்ணை மூடு, கையை கட்டு, வாயை பொத்து. வேணுமா விளக்கணுமா? 4 பொம்பளை வாங்க. நீ பொம்பளை தானே? ஏ குண்டம்மா வாடி, பிடிங்க வந்து. விளமா பிடிப்பியா? இது யார் உனக்கு? சரி பிடிச்சிக்கோ. மலாக படுமா, படுவாங்க. படுத்துக்க அக்கா. ஏ அக்கா, இங்கே படுத்துக்க. அங்கே தள்ளி சாமி பக்கத்தில். பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. ஒரு துண்டு எடுத்து வச்சுக்கா. துண்டு எடுத்து வா. போ. துணி. ஐயா கர்மசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பறை கர்ப்பசாமிக்கு, கண்கண்டவன் கர்ப்பசுவாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பறை கர்ப்பசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு
வீரவேறு முருகனுக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, கண்கண்டதேவன் கருப்பசுவாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, 33 கோடி தேவர்களுக்கு, 18 சித்தர்களுக்கும், புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு. விட்டுருமா, தொலைக்கூடாது, இது பண்ணி விட்டுருமா. யாரும் பிடிக்க வேண்டாம். தானா எந்திப்பாள், தொலைக்காத வா. இப்போ முனியாண்டியை கூப்பிட்டு வாராக இருக்கும். ஓகே, கொஞ்ச நேரம் அப்படி தியானம் பண்ணி என்னைய நினைச்சுக்கா. சரி, ஓகே. நரியங்க, நரிய பண்ண முடியுமா? கருசாமி சொல்லு. இந்தா கருசாமிக்கு, இந்தா கருசாமிக்கு உலத்து விடுறா மகனே.